அதாவது பிள்ளையை பாதுகாப்பாக நம்ம புடிச்ச முன்னாடி வேலைக்கு போவாங்க, பிள்ளையை பார்த்துக்கணும் வீட்டில் அந்த கிழவன்ட்ட ஒப்படைச்சிட்டு போனா அந்த குழந்தைய வந்து சீரழிக்கிற கிழவன் இருக்கான். அந்த குழந்தைய வந்து நல்லா பெத்த பிள்ளைய போல மகளை போல பார்த்துக்கிற தாத்தாமார்கள் இருக்காங்க, தகப்பன்மார்கள் இருக்காங்க. இதெல்லாம் பார்க்கும்போது தான் கொந்தளிப்பு வருது. ஏன்டா இப்படி ஒரு கேவலமான விஷயத்துல இன்னமும் இந்த உலகம் மாறாம இருக்கு? அப்படி என்ன இருக்கு? இவங்கெல்லாம் பார்க்கும்போது பச்சை பிள்ளைய வெளியே அதாவது ஒரு குழந்தை வெளியே நடமாட முடியாது போல. நீங்க காலப்போக்கில் பார்த்தா இவங்க வந்து அனிமல்ஸே விட மாட்டாங்க. இது என்ன சொல்லன்னு தெரியல. இது வந்து மிகப்பெரிய கண்டிக்கக்கூடிய ஒரு விஷயம். ஆனா பாதி பேர் என்ன சொல்றாங்க கமாண்ட்ல வந்து, நீ எதுக்கு சேலையை வந்து அட்ஜஸ்ட் பண்ணாம உட்காந்துருந்தீங்க? நீங்க சேலையை அட்ஜஸ்ட் பண்ணி உட்காந்துருந்தா அவர் உங்களை பார்த்துருப்பாரா? அப்போ அவர் பார்க்குற மாதிரி நீங்க சேலையை கட்டியிருக்கீங்க அப்படின்றாங்க. பாதி பேர் மக்கள் வந்து ஆதரவா இருந்தது வந்து தப்பு, அவர் செஞ்சது தப்பு, அவனை கண்டிப்பா வந்து அரெஸ்ட் பண்ணணும், கண்டிப்பா நடவடிக்கை எடுக்கணும், சட்ட நடவடிக்கை எடுக்கணும், அந்த பொண்ணு செஞ்ச வீடியோ எடுத்தது கரெக்ட்னு சொல்றாங்க. ஆனா இது 20%. ஆனா இந்த 20% உள்ளவங்க இந்த பொண்ணு மேலதான் தப்பு, எதுக்கு அவளை இவ்வளவு நேரம் பார்க்க இருக்கணும்? ஏண்டா ஒரு தகப்பே மாதிரி இருக்கான்னு நினைச்சு அந்த பிள்ளை உட்கார வச்சிருக்கு, ஒரு தாத்தா மாதிரி இருக்கான்னு உட்கார வச்சிருக்கு. அந்த கிழட்டு பையன் அந்த பிள்ளைய உட்காந்துக்கிட்டு செக்ஸ் டார்ச்சர் பண்ற மாதிரி பார்த்திருக்கியா? இதுனா மிகப்பெரிய தப்பான விஷயம் இல்லையா? பொண்ணு பண்ணது சரியா தப்பா? அந்த ஆள் பண்ணதுக்கு என்ன பண்ணலாம்? கமெண்ட் பண்ணுங்க. பாய்.